உங்க புள்ள இதோ நிக்கிறாரு அவரு. இவர் காரை திருடி வித்திருக்கா. அத போலீஸ் கையும் களவுமா புடிச்சிட்டாங்க. திருட்டு கேஸ்ல வந்தவங்கள பேக்கப்ல வச்சு அடிக்காம கொஞ்சுவாங்களா? அப்பா இவன் தான்ப்பா ஆள் அனுப்பி காரை திருட வச்சு எங்க கம்பெனில விக்க வச்சிருக்கான். அது இப்ப இவனே சொன்னாப்பா. ஏய் இப்ப என்ன வேணும்னே பிரச்சனைல மாட்டி விட்டுருக்கான்ப்பா. ஏய் தென்னரசு, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா. ஏய் ஒழுங்கு மரியாதையா எவன்கிட்ட சொல்லி காரை திருட சொன்னியோ போலீஸ் ஸ்டேஷன் வந்து சரண்டர் ஆக சொல்லு. இல்ல சும்மா விட மாட்டேன்டா. என்னப்பா நான் ஒரு எம்எல்ஏ, நான் போய் ஆள் அனுப்பி காரை திருட சொல்லுவேனா? வேலை எல்லாம் ஒரு ஆளாப்பா இவனை அடிக்கிறதுக்கு அப்படின்னு நான் யோசிக்க போறேன். புரியல. விட்டா நீங்க எல்லாம் சேர்ந்து நான் தான் கார் திருடன்னு சொல்றீங்க போல. பாருங்க கார் ஓனர் இங்க நிக்கிறாரு. இவரு கொடுத்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டா வேலு சக்தியும் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அப்படி கேட்டா நான் வந்து கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க சொல்றேன். இல்லனா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோர்ட்ல ஜாமீன் வாங்க முடியாது. வேலு 2 நாள் லாக்அப்ல இருந்தாகணும். அப்புறம் திங்கக்கிழமை கோர்ட்ல ப்ரொசீட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. எப்படி வசதி? வேலு சக்தியும் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க தயாரா? ஏய் உன் கால்ல விழுந்து வாழ்றதுக்கு நான் ஜெயிலே இருந்துருவேன்டா. உன்ன மாதிரி கேவலமா நம்ம கால்ல விழுறதா அதை விட அவமானம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லடா. ஏய் போடா முதல்ல. வரைக்கும் அந்த அளவுக்கு திமிரு ஏறிடுச்சா? அப்ப ஜெயிலே கடந்து சாவு. சார் எம்எல்ஏ எஃப்ஐஆர் போடுங்க சார். திருட்டு கேஸ்ல உள்ள போய் 1 வருஷம் ஜெயில இருந்தாதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும். இல்ல நீ ஒண்ணு கவலைப்படாத. அந்த காரை உண்மையா திருடினவனை கண்டுபிடிச்சு நீ எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன். பெரிய சிபிசிஐடி துப்பு தொலைக்கு காரை திருடினவனை கண்டுபிடிச்சிருவாங்களா? அவன முதல்ல வெளிய விட சொல்றா. நர்ஸ் நீ ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்க. ஏன்டா இப்படி பண்ற? படுபாவி, அவனை ஏன்டா இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? நர்ஸ் மரியாதையா அவன வெளிய விட சொல்றா. ஏய் சும்மா தப்பு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கடா. நல்லதுக்கு இல்ல. ஆமா சொல்லிட்டேன். அவன் என் கால்ல வந்து விழுந்தானா விட சொல்றேன். இல்லனா உள்ள இருந்தே சாவட்டும். அப்பா செத்தாலே இவன் கால்ல விழ மாட்டான்ப்பா. இவங்க எல்லாரையும் அடிச்சு வெளிய தரத்துங்க சார். கான்ஸ்டபிள் எல்லாரும்